இனி ரஜினி கூட நடிக்க ஆசை இல்ல, ஓப்பனா பேசிய பிரபல நடிகர். நெருப்பு பார்வை சூர்யா கொடுத்த சிக்னல். கருப்பு படத்தின் மிரட்டல் அப்டேட். 8 வருஷமா தங்கைய பார்க்கல. நடிகை ராஷ்மிகாவுக்கு இப்படி ஒரு நிலைமையா? அப்செட் ஆனா இதைதான் செய்வேன். கீர்த்தி சுரேஷ் சொன்ன சுவாரஸ்ய தகவல். எதிர்பார்ப்பை எகிர வைத்த தலைவன் தலைவி, டப்பிங்கில் தெரிக்க விட்ட நித்யா மேனன். சிவகார்த்திகேயன் வெங்கட் பிரபு படத்தின் இசையமைப்பாளர் இவரா? முதல் முறையா அமையும் கூட்டணி. சினி வட்டாரங்கள்ல என்ன நடக்குதுன்னு இந்த தொகுப்புல விரிவாக பார்க்கலாம். வெல்கம் டு சினி ஸ்நாக்ஸ். தமிழ் சினிமாவின் உச்ச நட்சத்திரமா வலம் வருபவர் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். இவருடன் நடிக்க வேண்டும் என்பது பல நடிகர்கள் மற்றும் நடிகைகளின் கனவா கூட இருக்கும் நிலையில தனக்கு இனி ரஜினியோட நடிக்க அப்படி எந்த ஒரு ஆசையும் இல்லைன்னு பிரபல நடிகர் சரவணன் சமீபத்துல கொடுத்த பேட்டி ஒண்ணுல பேசியிருப்பது வைரலாகி இருக்கு. அதுல நான் 12ஆம் வகுப்பு படிக்கும் போதே ரஜினி ரசிகர் மன்றத்துல சேர்ந்துட்டேன். ஒரு கட்டத்துல ரசிகர் மன்ற தலைவரா இருந்தேன். ரஜினி சார் பிறந்த நாளுக்கு நான் பல முறை ரத்தம் கொடுத்திருக்கேன். நான் 2 பேருக்கு தான் கைத்தட்டி இருக்கேன். ஒன்னு எம்ஜிஆர், இன்னொன்னு ரஜினிகா. எம்ஜிஆருடன் நடிக்க எனக்கு வயசு இல்லை. ஆனா ரஜினி சாரோட ஜெயிலர் படத்துல நடித்தத பாக்கியமா நினைச்சேன். நெல்சனிடம் ரஜினியோட நடிக்க ஒரு வாய்ப்பு கேட்ட உடனே அது கிடைச்சது. இனிமே ரஜினியோட நடிக்கணும் என்கிற ஆசை இருக்குதான்னு கேட்டா ஆசை இல்லைன்னு தான் சொல்லுவேன்னு நடிகர் சரவணன் பேசியிருக்காரு. சூர்யா RJ பாலாஜி காம்போல உருவாகி உள்ள படம் கருப்பு. இந்த படத்தின் மீது எக்கச்சக்கமான எதிர்பார்ப்பு நிலவி வரும் நிலையில ரசிகர்களும் இந்த படத்தின் ரிலீஸுக்காக காத்திருப்புல இருக்காங்க. கருப்பு படத்தின் ஷூட்டிங் எல்லாம் முடிவடைஞ்ச நிலையில விரைவிலேயே படத்தின் வெளியீடு குறித்து அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியாகும்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த நிலையில இயக்குனர் RJ பாலாஜி கருப்பு படத்தின் அப்டேட் ஒன்ன தனது எக்ஸ் தளத்துல பகிர்ந்திருக்காரு. அதன்படி சூர்யாவின் கண்கள் போட்டோவை பகிர்ந்து விரைவில் சர்விங் சூன்னு பதிவிட்டிருக்காரு RJ பாலாஜி. அவருடைய இந்த பதிவினை ரீட்வீட் செய்த சூர்யா வெயிட்டிங் டைரக்டரே என பதிவிட்டிருக்காரு. இதன் மூலமா சூர்யா பிறந்த நாள வரும் 23ஆம் தேதி கருப்பு பட அப்டேட் வெளியாக இருப்பது கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. இதனால சூர்யா ரசிகர்கள் உற்சாகம் அடைஞ்சிருக்காங்க. நேஷனல் கிரஷ்ன்னு ரசிகர்களால கொண்டாடப்பட்டு வருபவர் ராஷ்மிகா மந்தனா. அனிமல், புஷ்பா 2 என தொடர்ந்து பேன் இந்தியன் ஹிட் படங்களை கொடுத்த ராஷ்மிகா அடுத்தடுத்த அட்லி இயக்கத்துல அல்லு அர்ஜுன் நடிப்புல உருவாகி வரும் புதிய படத்துல நடிக்க போவதா தகவல் வெளியாகி இருக்கு. இந்த நிலையில ராஷ்மிகா தற்போது தனது தங்கை ஸ்ரீமான் மந்தனா பற்றி பேசி இருப்பது வைரலாகி இருக்கு. அதுல என்னை விட 16 வயசு குறைந்த தங்கை இருக்காங்க. அவங்களுக்கு இப்போ 13 வயசு ஆகுது. கடந்த 8 வருஷமா நான் நடிக்க தொடங்கியதுல இருந்து அவளை என்னால பார்க்கவே முடியல. அவ இப்போ என்னோட உயரத்துக்கு வளர்ந்துட்டா. ஆனா அத கூட என்னால பார்க்க முடியலன்னு ராஷ்மிகா கவலையுடன் கூறியிருக்காங்க. குழந்தை நட்சத்திரமா நடிக்க தொடங்கி தமிழ்ல இது என்ன மாயம் என்ற படத்தின் மூலமா நாயகியாக அறிமுகமானவர் நடிகை கீர்த்தி சுரேஷ். அதுக்கு பிறகு ரஜினி முருகன், பைரவா, மகாநதி, சர்க்கார், அண்ணாத்த உள்ளிட்ட பல வெற்றி படங்களை கொடுத்து ரசிகர்கள் மனசுல நீங்க இடம் பிடிச்சிருக்காங்க கீர்த்தி சுரேஷ். இந்த நிலையில நடிகை கீர்த்தி சுரேஷ் பேசிய விஷயம் பலரது கவனத்தை ஈர்த்திருக்கு. அதுல கீர்த்தி சுரேஷ் ஏதாவது ஒரு விஷயத்துல அப்செட் ஆகிட்டாங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்களாம். அது மட்டும் இல்லாம கார்ல நல்ல பாட்டு ஒன்ன போட்டுக்கிட்டு தனியா ஜாலியா டிரைவ் செய்ய ஆரம்பிச்சிருவாங்களாம். ஒரு சில நேரங்கள்ல வீட்டுல அவங்க செல்லமா வளர்க்கக்கூடிய நாய்க்குட்டியோட முகத்தை பார்த்தா போதும், அப்படியே பிரச்சனையெல்லாம் பறந்து போயிருன்னு சொல்லியிருக்காங்க நடிகை கீர்த்தி சுரேஷ். எதற்கும் துணிந்தவன் படத்துக்கு பிறகு இயக்குனர் பாண்டியராஜ் இயக்கி வெளியாக தயாராக இருக்கிற திரைப்படம் தலைவன் தலைவி. இந்த படத்துல விஜய் சேதுபதி ஹீரோவா நடிக்க நித்யா மேனன் ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க. மேலும் யோகி பாபு, செம்பியன் வினோத், ரோஷினி என பலர் முக்கிய கதாபாத்திரத்துல நடிச்சிருக்காங்க. சத்யஜோதி நிறுவனம் தயாரிப்புல சந்தோஷ் நாராயணன் இசையமைக்கும் இந்த படம்
25ஆம் தேதி வெளியாகி இருக்கு. விஜய் சேதுபதி, பாண்டியராஜ் இருவரும் முதல் முறையா இணைஞ்ச இந்த படத்துக்கு ரசிகர்களிடையே பெரும் எதிர்பார்ப்பு நிலவி வரும் நிலையில இந்த படத்தோட ட்ரெய்லர் வெளியாகி நல்ல வரவேற்பை பெற்று வந்துட்டு இருக்கு. இந்த நிலையில நடிகை நித்யா மேனன் தலைவன் தலைவி படத்துக்காக தமிழ் மற்றும் தெலுங்கு ஆகிய இரு மொழிகள்ல டப்பிங் பேசிய வீடியோ இணையத்துல வெளியாகி இருக்கு. இந்த வீடியோவுக்கு ரசிகர்கள் பலரும் லைக்குகளை குவிச்சிருக்காங்க. அமரன் படத்தின் வெற்றியை தொடர்ந்து சிவகார்த்திகேயன் இயக்குனர் முருகதாஸ் இயக்கத்துல உருவாகும் மதராசி படத்துல நடிச்சிட்டு வந்துட்டு இருக்காரு. இந்த படத்தை தொடர்ந்து பராசக்தி படத்திலையும் பிஸியா நடிச்சிட்டு வந்துட்டு இருக்காரு. 80களில் நடப்பது போன்று உருவாகி வந்துட்டு இருக்கும் மதராசி படம் செப்டம்பர்ல வெளியாகும்னு தகவல் வெளியாகி இருந்த நிலையில சிவகார்த்திகேயன் ரசிகர்கள் பெரும் எதிர்பார்ப்போட காத்துட்டு இருக்காங்க. இந்த 2 படங்களை தொடர்ந்து சிவகார்த்திகேயன் வெங்கட் பிரபு இயக்கத்துல நடிக்க இருப்பதா சொல்லப்பட்டது. இது தொடர்பா சமீபத்துல ஒரு நிகழ்ச்சியில வெங்கட் பிரபு பேசும்போது சிவகார்த்திகேயனுடன் எனது அடுத்த படம் உண்டு என கூறி உறுதி செஞ்சிருந்த நிலையில படப்பிடிப்பு அக்டோபர்ல தொடங்கும்னு கூறியிருந்தார். இந்த நிலையில படம் குறித்த புதிய தகவல் வெளியாகி இருக்கு. அதன்படி இவர்களின் படத்துக்கு இசையமைப்பாளர் அனிருத் இசையமைக்க போறதா தகவல் வெளியாகி இருக்கு. ஒருவேளை இந்த தகவல் உறுதியானதுன்னா வெங்கட் பிரபு திரைப்பயணத்துல அனிருத்துடன் இணையும் முதல் படமா இந்த படம் அமையும் என்பதால ரசிகர்கள் குஷியாகி இருக்காங்க. சத்யசிவா இயக்கத்துல நடிகர் சசிகுமார், லிஜோ மோல் ஜோஸ் நடிப்புல உருவாகி இருக்கும் படம் ஃப்ரீடம். இந்த படத்துக்கு ஜிப்ரான் இசையமைச்சிருக்காரு. தவறே செய்யாம இலங்கை அகதிகளாக சிறைச்சாலையில் சிக்கி கொண்ட இவர் தப்பித்து செல்வது போன்ற கதைக்களத்துல உருவாகி இருக்கும் இந்த படம் கடந்த 10ஆம் தேதி திரையரங்குகளை வெளியாகி இருந்தது. ஆனா ஒரு சில காரணத்தால படம் அந்த தேதி வெளியாகல. இந்த நிலையில ஃப்ரீடம் படத்தின் ரிலீஸ் குறித்த அறிவிப்பினை படக்குழு வெளியிட்டு இருக்கு. அதுல ஃப்ரீடம் படம் முதலில் ஜூலை 10, 2025 அன்று வெளியிட திட்டமிட்டு இருந்தது. எதிர்பாராத சூழ்நிலைகள் காரணமாக வெளியீடு ஒத்திவைக்கப்பட்டிருப்பதாகவும் புதிய வெளியீட்டு தேதி விரைவில் அறிவிக்கப்படும் படக்குழு அறிவிச்சிருக்கு. இதே மாதிரி இன்னும் நிறைய சினி அப்டேட்ஸோட அடுத்த எபிசோட்ல சந்திக்கிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.